ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அப்போ ரோஷினியும் அம்மனும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாக புகையாய்க்குது. அப்போ அந்த ஃபீஸஸும் கிடைக்குது. அப்போ அம்மனும் ரோஷினி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளும் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த கலையெல்லாம் மேலே ஒசத்துறா. அப்போ அம்மனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை எல்லாம் ஆக்கிடுறான். அப்போ அம்மனும் அவனோட பவரெல்லாம் யூஸ் பண்ணி டேமேஜ் ஆகணும் எல்லாத்தையும் திரும்ப எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நார்மல் ஆக்கிடுறான். அப்போ எல்லாரும் குட்டியை தேடுறாங்க. அப்போ அம்மனும் ஷாக் ஆகி பார்க்குறான். என்னத்தை பார்க்குறான்னா, குட்டியை பார்த்தா அவன் என்னன்னா ஒரு பெரிய ஃபயர் ஸ்டோன்குள்ளே இருக்கான். அப்போ ரோஷினியும் அம்மன் என்னத்தை பார்க்குறான்னு சொல்லி பார்க்குறா. அப்போ தான் அவளும் பார்த்து ஷாக் ஆகிடுறா. அப்போ எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டிருக்காங்க. அப்போ பாட்டியும் மெதுவா வாமா அப்படின்னு சொல்லி ஃபர்வீன் அவங்கள கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அம்மனும் குட்டி அப்படின்னு சொன்னது தான் ஃபர்வீன் அவங்களும் பாட்டியும் பார்க்குறாங்க. குட்டி அப்படி அதில் மாட்டிட்டு இருக்கிறத அதை பார்த்து ஷோக்கில் ஃபர்வீன் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ சாராவும் ஓடி வரா. அப்போ பாட்டியும் வா சாரா, நம்ம வந்து ஃபர்வீனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அம்மனும் டென்ஷனா இப்போ குட்டியை எப்படி வெளியே கொண்டு வரது அப்படின்னு கேட்குறான். அப்போ ஃபர்வீன் அவங்களும் அம்மா அம்மா மணி அடிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாராவும் என்ன மணி அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ பாட்டி தான் ஃபர்வீனும் ஒரு தாய் தான், அதான் அவன் மயக்கத்தில் என்னென்னமோ பேசிட்டிக்கா. அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்பாவும் திரும்ப ஃபர்வீன் அவங்க மணி அடிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டியும் ரிலாக்ஸ் ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்வீன் அவங்க தூங்கிட்டாங்கன்னு பாட்டியும் சாராவும் வெளியால் போய்த்துடுறாங்க. அப்போவும் ஃபர்வீன் அவங்க மணி அடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ரோஷினியும் அம்மா கிட்ட அழுதுகிட்டே, அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா, நான் இந்த வீட்டுக்கு குட்டிக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அம்மனும் ரோஷினி என்ன சொல்கிறான்னு பார்க்குறான். குட்டி மட்டும் குணமாகிட்டானா நம்ம இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்கிறா. நீ கவலைப்படாத செல்லம், குட்டிக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி அம்மா சமாதானப்பட்டுறாங்க. அப்போ அம்மனும் இவன் பேத்துருவாளான்னு ஏக்கமாக பார்த்துட்டிக்கான். அப்போ ரோஷினியும் இப்போ என்ன பண்ணுறது மாயமா அப்படின்னு கேட்குறா. அப்போ அம்மனும் குட்டி இந்த நிலாவுக்குள்ளே இருக்கிறதால என்னால் இந்த நிலாவை கூட உடைக்க முடியாது. ரோஷினியும் இவ்வளோ நேரம் குட்டி இதுக்குள்ளே இருந்தால் குளிர் தாங்க மாட்டான், அவனை வெளியே எடுக்க நம்ம ஏதாச்சும் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அம்மனும் அம்மன் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் மாயமாவும் அவன் நான் ஒரு நிமிஷத்துல திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. போனவங்க அவங்களோட புக்கை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அந்த புக்கை பார்த்துட்டு அவங்களும் ஜின்னுக்கும் சிகப்பு நிலாவுக்கும் பழைய பகை நீக்குது. ஆனால் இதில் இந்த சிகப்பு நிலாவை பற்றி எல்லாமே இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதுவுமே இல்லை, இந்த மாதிரி சிகப்பு நிலாவுக்குள்ள ஒருத்தர் கைதாகிறது இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹினியும் இதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா வேற யாருக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கேட்குறா. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, நானும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த ஏஞ்சல் குட்டியும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லுது. அப்போ பேபி அவங்களும் அழுதுகிட்டே அம்மன் ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் இந்த நிலாவை நான் எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனும் அவனோட ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி அவனோட பவரை யூஸ் பண்ணுறான் அந்த நிலாட உடைஞ்ச பீஸில். அப்போ அவனை பார்த்தா கண்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா கரெக்டாக ஸ்க்ரெட்ச் விழுது. அப்போ எல்லாரும் ஹேப்பியாக பார்த்துட்டு இதுவோ அந்த கல்லோடே போகுதுன்னு அதே நல்லா எரிய ஸ்டார்ட் பண்ணிடுறு. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி குட்டி குட்டிட்டு கத்துதுவோம். அப்போ ரோஷினியும் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணுறா. இது பண்ணிக்கணும், ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு ரோஷினி கத்துனதும் எல்லாரும் ஃபர்ஸ்ட்டாக ஸ்ப்ரேயை கொண்டு வந்து அதில் அடிக்குதுவோ. அடித்து ஒரேடியாக எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்டாப் பண்ணிடுதுவோ. அப்போ ரோஷினியும் தேங்க் காட் குட்டிக்கு எதுவும் ஆகலை, ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அவள் அப்படி கேட்டதும் அவனும் யோசிச்சுக்கிட்டே இந்த ப்ராப்ளம் அந்த கருப்பு காட்டில் இருந்து தான் ஆரம்பிச்சுது. ஸோ இதுக்கான ஆன்சர் கட்டாயம் அந்த கருப்பு காட்டில் இருக்கணும், நான் இப்போ அந்த கருப்பு காட்டுக்கு இப்போ போயாகணும் அப்படின்னு அம்மன் சொல்கிறான். அப்போ ரோஷினியும் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அம்மன் என்னன்னா நானும் உங்கள் கூட வரேனே அப்படின்னு சொல்கிறான். அப்போ அம்மனும் கடுப்பா நீ அங்கே வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். அப்போ ரோஷினியும் அவளும் கூட வரட்டுமே விடுங்க, யாருக்கு தெரியும் இவரால் ஏதாச்சும் உதவி பண்ண முடியும்ல அப்படின்னு சொன்னதும் அவனும் அப்போ அவனும் இவன் என்ன உதவி பண்ண போகிறான், கிச்சன்லேயே இவனுக்கு எந்த உதவியும் ஒழுங்காக வராது, இதுக்கெல்லாம் கருப்பு காட்டில் உதவி பண்ண போகிறானா. அதை கேட்டுட்டு ரோஷினியும் உங்களுக்கு அது எப்படி தெரியும், நீங்கள் இவரை கிச்சன்லேயும் கருப்பு காட்டிலையும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவனும் ஆமாம் இவன் ஏன்னா சோஃபாவில் உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டு இருப்பான்ல அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ அவளும் அப்போ நீங்களும் இவர் கூட இருந்து சிப்ஸ் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் வேணான்னு சொன்னா இன்னொரு விஷயம், யார் எந்த டைம்ல என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது, ரைட் அப்படின்னு சொல்றது இம்ரானும் யா ரைட் அப்படின்னு சொல்றான். அப்போ அவனும் அவனை முறைச்சி பார்த்துட்டிக்கான். அப்போ ஏஞ்சலும் பார்க்க லைப்ரரிக்கு வந்துட்டு புக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புக்கு தூக்கி வீசுது. அது பார்த்தா இம்ரான் கையில போயிட்டு லேண்ட் ஆகுது. அப்போ அவனு ஐ மேஜிக்கு இங்கே பாருங்களேன், உங்க கூட என்ன நானும் மேஜிக் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவனும் இந்த அயானா புக் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து பார்க்குறான். அப்போ அவனும் அப்படின்னு அந்த புக்கை திரும்ப வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டிருக்கான். அப்போ ரோஷினியும் அந்த புக்கில் உள்ளதை ரீட் பண்ணுறா. சிகப்பு நிலாட ராணி. அப்போ அவளும் இந்த புக் சும்மா விளையாடல, ஏதோ ஒரு காரணத்தோட தான் இங்கே விழுந்துக்குது. சிகப்பு நிலால யாராச்சும் மாட்டிட்டா எப்படி அவங்கள விளையாடுறதுக்குன்னு இந்த புக்கில் போட்டிக்கும், ஃபாஸ்ட்டாக தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபாஸ்ட்டாக தேடுறான். அப்போ அவனும் ஃபாஸ்ட்டாக அந்த பேஜை எடுத்தவ இங்கே இருக்குது. யாராச்சும் சிகப்பு நிலால மாட்டிக்கிட்டாங்கன்னா கோபுரத்தில் இருக்கிற அந்த மணியை 2 முறை அடித்தா அவங்கள வெளியே கொண்டு வந்துட முடியும், அவங்கள விடுதலை பண்ண முடியும். அதை கேட்டு ரோஷினியும் கோபுரமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ சைமாவும் அண்ணி நீங்கள் அயானா தானே, அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்ல கோபுரம் எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவனும் நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளும் எனக்கு இல்லை, எந்த மணியும் எந்த கோபுரமும் எனக்கு தெரியாது. அப்போதான் சாரா மணியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அம்மா அம்மா மணி மணி அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. அது உடனே அவளும் அம்மா கூட ஏதோ மணி அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அம்மனும் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ரோஷினியும் அந்த புக்கை அம்மன் கிட்ட வாங்கி அந்த எம்டி ஆகிக்கிற பேஜில் கையை வைக்கிறா. பார்க்க அதில் அந்த கோபுரத்துல பிக்சர் வருது. அப்போ அம்மனும் அப்போ இதுதான் அந்த கோபுரம், ஆனால் நாம் அந்த கோபுரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அவன் கேட்டது ரோஷினியும் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறா. அப்போ பார்க்க அந்த கோபுரத்துல பிக்சர்ல இருந்து சம்திங் ஏதோ ஒன்று வந்து அப்படியே போகுது. அப்போ அதை பார்த்துட்டு ரோஷினியும் மிஸ்டர் கான் எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு, இப்போ நாம் இந்த முகில ஃபாலோ பண்ணிட்டு போகணும், ஐ திங்க் இதுதான் நம்ம அந்த கோபுரத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு அவன் சொன்னதும் இங்கே இம்ரானும் ஸோ நைஸ், எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லான மேகம் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோஷினியும் மாயமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்குறா. அப்போ அவங்களும் இதுக்கு அப்படின்ட்டு கருப்பு மேகம் கிடையாது, நமக்கு உதவி பண்ண வந்திக்க வெள்ளை மேகம், இதை தொடர்ந்து போங்க ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு எல்லாரும் ஃபாஸ்ட்டாக போடுவோம். அப்போ அம்மாவும் ஓடி வந்து ரோஷினி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவளும் நான் பார்த்துக்கிறேம்மா, உங்களுக்கு உங்களோட பொண்ணோட ஸ்ட்ரென்த் மேலே டவுட் இருக்கா என்ன? அவங்களும் நிச்சயமா இல்லடா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அமனை பார்த்து கான் தம்பி ரோஷினி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள அமன் நீங்கள் கவலைப்படாங்கன்னு சொல்ல வர, அதுக்குள்ள இந்த இம்ரான் வேற நீங்கள் கவலைப்படாங்கன்னு அவன் சொல்கிறான். அதுக்கு பிறகு சிரிச்சுக்கிட்டு ஃபன்னி, அது ஆக்சுவலாக என்னென்னா கன்ஃபியூஷன் ஆகிடு, அதுதான் கன்ஃபியூஷனே, அவர்கிட்ட கேட்டதா நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட கேட்டதா நினச்சி இவன் சொல்கிறான். அப்போ அவனும் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டதும் அவனும் ஆஃப் ஆகிடுறான். அப்போ ரோஷினியும் இவனுங்கிட்ட அலப்பாற தாங்க முடியாமல் இவனுங்க வேற என்ன சொல்லிட்டு அவன் என்னன்னா அந்த மேகத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. அதுக்கப்புறம் பின்னால் திரும்பி பார்க்க 2 பேரும் வந்ததும் ஒரு செகண்ட் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்டதும் அதான் தலைக்கு மேலே மேகம் இங்கே கூடவே குங்ஃபு மாஸ்டர் அண்ட் ஆப்வியஸ்லி ஸோ நீ மணியடிக்கு தான் போகிறேன் அப்படின்னு அவன் போகிறான். அப்போ அவளும் ஸ்டாப் பண்ணி இந்த மேகம் ஒன்றும் உங்களோட வேனில் இருந்து கிளம்பி வரல, இந்த அயானா புக்கில் இருந்து கிளம்பி வந்தது, ஸோ நான் தான் அந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை முடிஞ்சிட்டு நிற்கிதுவோ. அப்போ இம்ரான் பார்க்க அவனும் ஏதோ நோட்டீஸ் பண்ணிட்டு அதையே பார்த்துட்டிக்கான். அப்போ இவங்க என்னண்டா அந்த மணியும் நான் தான் அடிப்பேன் அப்படின்னு ரோஷினி கட்டு. அங்கே அம்மன் என்னன்னா யார் வேணாலும் அடிக்க, அது பக்கத்து வீட்டு டோர் பெல் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணுன்னா ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக திரும்பலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனு போக ட்ரை பண்ண நில்லுங்க அப்படின்னு ரோஷினி ஸ்டாப் பண்ணுறா. அப்போ இம்ரானும் அமன் பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவனும் எனக்கு எதுவும் ஒழுங்காக வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனால் எதுவும் தனியாக பண்ண முடியாது. அப்போ அவனும் ஐயோ அமன் பிரதர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஏய் ஒரு நிமிஷம் இரு இம்ரான் அப்படின்னு அமன் கத்துறான். அரே மெண்டல்ஸ் இங்கே பாருங்கடா அப்படின்னு அவனும் கற்றுக்கிட்டே இருக்கான். இவ அமன் என்னன்னா அதான் போனீங்களே அந்த அயானா அந்த ரெட் கீ எடுக்க, நான் மட்டும் அவன் கூட இல்லைன்னு வை அப்படின்னு அவங்க சொன்னதும் அவளும் என்ன நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறத சொல்லி கட்டுறீங்களா, ஒரே விஷயத்த 100 முறை சொல்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு அவன் கடந்து அவங்கிட்ட ஃபைட் பண்ணிட்டிக்கா. ஐயோ ரோஷினி ஒரு நிமிஷம் அப்படின்னு அவன் கத்த. அப்பாக்கா அந்த மேகமும் பேத்துட்டிக்குது. இவன் ஒருத்தன் இம்ரான் அப்படின்னு அவன் கத்துறான்.
ஆமாம் ஐயோ நான் சொல்கிறத கேளுங்கடா அப்படின்னு அவனும் முக்கிக்கிட்டிருக்கான். நீ மட்டும் ஒரு தடவை 100 முறை பண்ணலாம், ஆனால் நான் ஒரு விஷயத்த 100 தடவை சொல்லக்கூடாதா? இது ஒரு சிவப்பு நிலா, இது ஒரு பிளாக் பவர், இது ஒன்றும் உன்னால் தனியாக பண்ண முடியாதுன்னு அவன் சொல்ல, அதுக்கு அவளும் நான் எப்படி அயானா ஆகணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் பவர்ஸ் மேலே எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. அப்போ அதுக்கு அவன் என்னன்னா, ரோஷினி ஏற்கனவே தெரியாமல் உன் மேலே நான் அதிகமாக நம்பிக்கை வச்சுட்டேன், அதே தப்பு நான் திரும்பவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் அம்மாவுக்கு நடந்ததை வச்சு சொல்கிறான். எனிவே நீ என் அம்மாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டி வரத்துக்கு ஹெல்ப் பண்ண, அதனால தான் நான் உன் கூட வரேன். எனக்கு யார்கிட்ட ஹெல்ப்பையும் நன்றியாக வச்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இதில் கூட்டிகிட்ட உயிர் வரைக்கி என் ஃபேமிலி ஆல்ரெடி ரொம்ப பட்டுட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் உனக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிடுறான். அவன் ஸ்டாப் பண்ணதும் ரோஷினியும் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆச்சுன்னா எப்படி சமாளிப்போம்? டைம் வேஸ்ட் ஆகும், அதான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டா? என்ன பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவள் கேட்டதும் ஆமாம் எனக்கு கவலையே இல்லை. அப்போ இம்ரான் ஐயோ எதுக்கு வந்துமோ அதை விட்டுட்டு இதுங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டிக்குதுங்களே அப்படின்னு சொல்லி மண்டல அடித்து புலம்பிட்டிக்கான். அப்புறம் ரோஷனும் நீங்கள் என் கூட வர வேணாம், நானே தனியாக போய்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னதும் நான் கண்டிப்பாக கூட வருவேன். அப்போ அவளும் இல்லை நான் தனியாக போக போகிறேன்னு சொல்லிட்டீங்க. இப்படி மாறி மாறி 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருந்ததும் இம்ரானும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, யாரும் எங்கேயும் போகத்தல, அங்கே பாருங்க அந்த மேகம் கீழே அது அங்கேயே பறந்து பேத்துட்டே இருக்குது, அதுக்குள்ளே பேத்துட்டு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அதுக்கு ஞாபகம் வருது, உங்களால் தான் பயந்து பேத்துட்டு அப்படின்னு சொல்லி ரோஷினியை கற்றுக்கிட்டே 2 பேரும் ஃபாஸ்ட்டாக ஓடுதுவோம். அப்போ இம்ரானும் நானும் வரேன் அப்படின்னு அவனும் பின்னால் ஓடுறான். அப்போ பார்த்தா அந்த மேகத்தை ஃபாலோ பண்ணி அழுத்துட்டு அப்போ இம்ரானும் முடியாமல் அமன் நாம எதுக்காக நடந்து போகிறோம், கார் எடுத்துகிட்டு வந்துக்கலாமே அப்படின்னு சொன்னதும் அமனும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இங்கே ரோஷினி சரியான வழியில தான் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு அவளும் டயர்டாக கேட்குறா. நான் ஒன்றும் கூட்டிகிட்டு போகல, இந்த மேகம் தான் கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு அவள் அழுத்துக்க அவனும் திரும்பி பார்த்து என்ன உச்சின்னு உச்சி கொட்டிக்கிட்டீங்க, என்ன உச்சின்னு உச்சி கொட்டிக்கிட்டீங்க, உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட வரான். எனக்கா ப்ராப்ளமா, எனக்கு சின்ன வயசுல இருந்து எந்த ப்ராப்ளமும் வந்ததே இல்லை. அப்போ இம்ரானும் ஸோ நைஸ் ரோஷினி அப்படின்னு கமெண்ட் பாஸ் பண்ண அவனும் அப்படின்னு மாதிரி முறைச்சி பார்த்துட்டே போகிறான். அப்படின்னு திரும்ப சவுண்ட் போட்டதும் உன்னை கடுப்பாகி வாட் எதுக்காக திரும்ப உச்சி கட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் டெய்லி சீரியல் ஸ்டோரி மாதிரி நடந்துக்கிறீங்க, சூப்பர் ஸ்லோ, இப்படி போனால் போய் சேர 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னதும் நான் இல்லை அந்த மேகம் தானே அவன் சொல்ல வர. அதுக்குள்ள இம்ரான் நீங்கள் ஏன் அவரை பற்றி இப்படி பேசிட்டீங்க, இதில் அவர் மேலே எந்த தப்பு இல்லை ரோஷினி, இப்படி வயசு பேத்துட்டா எல்லாருக்குமே இந்த வயசில் அப்படின்னு எல்லாம் ஸ்லோவாகிரும். இப்போ அம்மனுக்கும் வயசாகிடுல, என்ன சொல்கிற அம்மன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ரோஷினியும் சிரிச்சுக்கிட்டீக்கா. அப்போ அம்மனும் உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்குது அப்படின்னு ரோஷினியை உடச்சி பார்த்துட்டு இம்ரான்ட மைண்ட் பாட்டிலேயே காலால் ஒன்று விட்டுடுறான். அப்போ அவனும் ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிச்சிட்டீக்கா. அப்போ அவனும் போகலாமா அப்படின்னு எதுவும் நடக்காத மாதிரி கேட்டதும் ஐயோ வலிக்குது என்னதான் இங்கே நடக்குது அப்படின்னு இம்ரான் கத்திக்கிட்டு வாரான். அப்போ ரோஷினியும் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இங்க இம்ரானும் அவன் அப்படின்னு கத்திக்கிட்டே வாரா. அவனு கடுப்பில் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதும் மொத்தமாக மூடிருச்சு. அப்போ அவனு என்னடா மூடிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம வலிதான். அவன் அப்படி சொன்னது தான் திரும்பி பார்க்குறாங்க. பார்க்க ஃபுல்லாக சேல் பண்ணிக்கிது. அப்போ அவனும் இதுக்கு மேலே வழியே இல்லை, இதுக்கு மேலே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ மாயமா அவங்களும் ஃபர்மின்ட கையை பிடிச்சி கவலைப்பட்டுக்கிட்டாங்க. அப்போ பாட்டியும் ரூபினா நீ காலையில் இன்னும் எதுவுமே சாப்பிடல, இந்த தண்ணியாவது குடிய அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ரூபி அவங்களும் வாங்கி குடிக்கிறாங்க. ரூபி அவங்களும் ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாட்டி தான் இல்லைம்மா நான் தான் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிக்க, நீ தாம்மா இந்த வீட்டுக்கு தூண், எப்போ நமக்கு பிரச்சனை வந்தாலும் நீ தான் தூண் மாதிரி அந்த வீட்டிட நடுவில் நிற்கிற, உன்கிட்ட இந்த உதவியை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்குள்ள ரூபி அவங்களும் ஆமாம் பெரிய ஆளுங்க தான் உதவி பண்ணுவாங்க, ஆனால் குடும்பம் கடமையை தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. அவங்களும் தேங்க்யூ ரூபினா அப்படின்னு பாசமாக சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியலை, சின்ன பற்றியும் மந்திரத்தை பற்றியும் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, ஆனால் உனக்கு அந்த கோபுரத்தை பற்றியும் மணியை பற்றியும் ஒன்றுமே தெரியல, உனக்கே தெரியாத இந்த ரகசியமான விஷயங்கள் ஃபர்மினுக்கு எப்படி தெரிய வந்தது தான் எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க டவுட்டாக கேட்குறாங்க. அப்போ ரூபி அவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க ஃபர்மின் அவங்களுக்கு ஜின்ட பவர் இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்களும் அம்மாவுக்கு ஃபர்மின் ஒரு சின்ன ஐந்தாங்கிறத சொல்லிடவே கூடாது அப்படின்னு நினச்சவங்க அம்மா அது
ஏஞ்சல் வந்து ஃபர்ஹீன் கிட்ட இதை பற்றி சொல்லிக்கலான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அம்மா நான் வந்து அம்மனும் ரோஷனியும் அந்த கோபுரத்தில் அந்த மணி எப்படியாச்சும் அழிச்சிடணும் தான் நான் வேண்டிட்டேன், வேற எதையும் நான் யோசிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வேண்டிக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அப்போ எங்கே பார்த்தா அப்போ அம்மனும் அவன் பவரை யூஸ் பண்ணி அப்படி செஞ்சுட்டிருக்கான். ஓனா அங்கிட்டு போசு இதுக்கு இம்ரான அப்படின்னு சாப்பிட்டு கொடுத்துட்டே இருக்கிறவ அவனை பார்த்து, அம்மன் நம்ம காலத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் இப்படிதான் வெட்டுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் அம்மனும் உனக்கு வாங்கினது பத்தாது அப்படின்ற மாதிரி பார்த்ததும் அவனும் பின்னால தடவிக்கிட்ட இல்லை. அப்போ அவனும் அதை ரிமூவ் பண்ணிட்டிருக்கான். அப்போ இம்ரான் திரும்பவும், சரி அம்மன் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இதுல பேட்டரி தீர்ந்தெல்லாம் போவாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னொரு கல் எடுத்தா அவனோட பெக்லேயே அடிக்க அதை பார்த்துட்டு ரோஷனியும் அது ஏங்கி பார்க்குறா. அவனு கத்திக்கிட்டே, அட யாரா அவன் ஒளிஞ்சு திந்து பின்னால கல் அடிக்கிறது, அவன் தான் சரின்னு தெரியாம அவன் அம்மன் கிட்ட மட்டும் சொன்னா அவங்க கதையை முடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டிருக்கான். அப்போ ரோஷனியும், மிஸ்டர் கான் என்ன பண்ணுறீங்க, நானே இதை விட ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அழுத்து போய் சொல்கிறா. அப்போ அம்மனும், அவன் நீ அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா நீ ஏன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்கிட்ட கிளிப்ஸ் இருந்தால் இப்படி பண்ணி போக வச்சுப்பேன், இந்த நேரத்துக்கு நம்ம கோபுரத்துக்கு போய்த்துக்கலாம், குட்டியை கூட காப்பாற்றிக்கலாம். அப்போ அவனு அப்படின்ற மாதிரி மண்டே ஆடிட்டிக்க அவளும் இந்த நேரத்துக்கு போய்த்து குல்ஃபி கூட சாப்பிட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜாக்கிரதையாக வச்சுக்க வேண்டியது தானே, கேர்லெஸ் அப்படின்னு சொன்னதும், ஹலோ இந்த மேஜிக்லாம் ஜிண்டு, நான் இந்த மேஜிக் எல்லாமே பண்ணுவேன். அவள் அதை கிட்ட அவனும் அப்படியா பண்ணு அப்படின்னு சொல்லுறான். அப்போ அவளும் வாட்ச் மே அப்படின்னு சொல்லிட்டு மாசா நடந்து போகிறானே தமாசா போய்த்து கீழே விழுந்துடுறா. அப்போ இம்ரானும் பெருசாக காப்பாற்ற போன மாதிரி போய்ட்டு அவனும் தொபான்னு கீழே விழுந்துடுறான். அப்போ அவனும் இதுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி மண்டையில் கையை வச்சுட்டு நிற்கிறான். அதுக்கப்புறம் அம்மன் வந்து ரோஷனியை காய பிடிச்சி அவளை தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இம்ரானையும் தூக்கி விட்றான். அவள் ரோஷனியும் சாரி அப்படின்னு சொல்கிறா. அப்போ அம்மனும் அவனுக்கு தான் சொல்ல வரேன்னு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ளே அவன் என்னன்னா என்னால் நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னு இம்ரானை பார்த்து சொல்கிறா. இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்லி அவன் கேட்டதும் அம்மனும், இல்லை அவளுக்கு எதுவும் அடிப்படலை, அவளுக்கு அடிக்க மட்டும்தான் தெரியும். அப்போ அவளும் கடுப்பில், நான் ஒரு விஷயம் சொல்லவா, கசப்பான பாவக்காயும் வேப்பலையும் போட்டு ஜூஸ் பண்ணால் கூட நீங்கள் பேசுகிற அளவுக்கு கசக்காது, பிட்டர் மேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதை கேட்டு இம்ரானும் சிரிச்சிட்டு நிற்க. அப்போ அவனும் பிட்டர் மேன்ட்டு நீ இப்போ யார் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இம்ரானும் உன்னை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். இவரெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணணும்னா நம்ம எம்ஏ பண்ணிக்கணும், எம்ஏ நீ பிஹெச்டி முடிச்சிக்கியா? அப்போ அவளும் நானா அப்படின்னு கேட்க. அவள் இம்ரானும், அட நீங்கள் 2 பேரும் நல்லா படிச்சிக்கிங்களப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனும் இம்ரான் அப்படின்னு சொல்கிறான். பார்க்க அவனுடைய பெக்கு வலிக்குது அப்படின்னு கத்துறான். அப்போ அவனும் இங்கே நின்று நம்ம ஃபைட் பண்ணுறதுல யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் வாங்க இங்கே நடந்துக்கிட்டே சண்டை போடுவீங்க, சாப்பிட்டுக்கிட்டே சண்டை போடுவீங்க, படுத்துக்கிட்டே சண்டை போடுவீங்க அப்படின்னு அவன் அடுத்தடுத்து சொல்லிட்டு போனதும் இம்ரானும், அட 2 பேரும் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா, சண்டை போடணும்னு அவசியமே இல்லை, அங்கே பாருங்க வழி திறந்துருச்சு, அந்த கோபுரம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் 2 பேரும் திரும்பி பார்க்குதுவோ, பார்க்க அந்த கோபுரம் அங்கே தான் இருக்குது.